بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغريبين رحمة للعالمين محمد المصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وأصحابه نجوم طريق الأمم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إن الله جميل يحب الجمال أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் என் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் இன்னும் வர இருக்கும் இந்த உரையை கேட்கக்கூடிய அனைத்து நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அருமையான இஸ்லாமிய சொந்தங்களை, நேற்று இரவு புனிதமிகு பராத்துடைய இரவை கடந்து இன்று ஷஅபானுடைய தேய்பிரையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அனைத்து மக்களுக்கும் எதிர்வருகின்ற ரமலானை அடைந்து அதிகம் அமல் செய்து அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு இறைவன் அனைத்து மக்களுக்கும் நசீபாக்க வேண்டும் என்று துஆவோடு ஒரு சில வார்த்தைகளை இங்கே நினைவு கூர்கிறோம். கண்ணியத்திற்குரிய அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை குறித்து ஒரு செய்தியை சொல்லி காட்டுவார்கள். இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் ஆகிறவன் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அழகை அலங்காரத்தை நேசிப்பவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இப்போ உலகத்திலேயே அழகை வெறுத்தவர்கள் யாரும் இல்லை. நமக்கு ஒரு ஆடை வாங்குவதாக இருந்தால் அது அழகாக இருக்க வேண்டும், நமக்கு சூட்டபிளாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு ஒரு கர்ச்சீப் வாங்குவதாக இருந்தால் கலரை பார்க்குறோம், சாயப்போகுமாலாம் பார்க்குறோம், மோதிரம் வாங்குறோம், வாட்ச் வாங்குறோம், பயன்படுத்திக்கிற ஒரு பேன் வாங்குறோம், அது ஜோப்பில் வைக்கிறதுக்கு நம்ம ஜோப்புக்கு இது அழகாக இருக்குமா என்றெல்லாம் ஒவ்வொரு பொருளையும் தேர்வு செய்யக்கூடிய விதத்தில் அழகை பார்த்து ரசித்து அது நமக்கு அலங்காரமாக இருக்குமா என்று எண்ணி அதுக்கு பிறகுதான் அந்த பொருளை நாம் செலக்ட் பண்ணுகிறோம். எல்லா பொருளும் அப்படி இருக்கிற சமயத்திலே நம்மை எதிர்வரக்கூடிய இந்த ரமலானை நாம் எப்படி அழகுபடுத்துவது, நம்முடைய வாழ்க்கைக்கு அதை எப்படி நாம் அலங்காரமாக ஆக்கிக் கொள்வது என்பதை குறித்து இங்கே நாம் பார்ப்பதாக இருந்தால், தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், காற்றுள்ள போதே தூற்றிக்குள் என்ற வார்த்தை. அது ஏன் எதற்கு அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? ஆரம்ப காலகட்டத்தில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் எல்லாம் நெல் அறுவடை செய்ததற்கு பிறகு அந்த நெல்மணியும் பதறுகளும் ரெண்டும் சேர்ந்து கலந்து இருக்கும். இப்ப பதறுகள் அந்த தூசியிலிருந்து நெல்லை தனியா பிரிக்கணும். அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, வேகமாக அடிக்கக்கூடிய காற்றுடைய நேரத்தில் அந்த நெல் அப்படியே பதறுகளோடு சேர்த்து அப்படியே தூற்றுவார்கள். அப்படி தூற்றுகிற சமயத்தில் நெல்மணிகள் விட்டும் பதறுகள், அதாவது அதிலிருந்து இருக்கக்கூடிய தூசிகள் தனியாக காற்றில் அடித்து சென்று விடும். இதைத்தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லுவார்கள். இதிலிருந்து என்ன விளங்குகிறது? பயன்படுத்த வேண்டிய நேரங்களில் எதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதை சரிவர பயன்படுத்தினால் அதற்குண்டான மன்ஃபஅத்தை, பிரயோஜனத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். அது மாதிரிதான் நம்ம
பொழுது நாம் வாழ்க்கையில் செய்திருக்கிற அமல்களும் நல்ல அமல்களும் இருக்கிறது, அதே சமயத்தில் தீமையான பாவமான காரியங்களும் இருக்கிறது. நல் அமல்கள் என்ற நெல்மணியை நம்மில் வைத்துக் கொண்டு பதறுதல் என்ற தீமையை நம்மை விற்றும் காற்றோடு காற்றாக வீச செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதை இந்த உதாரணத்தில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடியும். சந்தர்ப்பம் என்பது எல்லா காலத்திலேயும் இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. சந்தர்ப்பம் என்றாலே எப்பொழுது யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி ஏற்படும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அதை தக்க நேரத்தில் பயன்படுத்தியவர்கள் வெற்றி அடைந்தவர்கள், அதை தவறவிட்டவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுடைய தந்தையினுடைய கூட பிறந்த சகோதரர் அபூ தாலிப் நாயகம் அவர்களுக்கு சச்சா முறை. ரசூலுல்லாஹ் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து வைப்பதற்கு பக்க பலமாக இருந்தவர்கள் அபூ தாலிப். ஆனால் அவருடைய கடைசி நேரம், மரண நேரத்தில் சங்கமித்த அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே சென்று, சச்சா அவர்களே, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிவிடுங்கள், உங்களுக்கு சுவனத்தை நான் வாங்கி தருகிற பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று நாயகம் அவர்கள் கெஞ்சுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மாத்திரமே நீங்கள் சொல்லிவிடுங்கள், உங்கள் நாவால் மொழிந்தால் அது போதும், நீங்கள் எந்த அமலும் செய்யவில்லை, செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. கடைசி நேரத்தில் அப்ப சந்தர்ப்பத்தை இறைவன் ஏற்படுத்தினான். நாயகம் அவர்கள் அபூ தாலிபுக்கு ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தினார்கள். ஆனால் அபூ தாலிப் சொன்ன வார்த்தை, எங்க குறைஷி தலைவர்கள் எல்லாம் மரணத்திற்கு பயந்து இவர் கலிமா சொல்லிவிட்டாரோ என்று என்னை ஏளனமாக பேசிவிடுவார்கள் என்பதை நான் பயப்படுகிறேன், ஆதலால் இந்த வார்த்தையை நான் சொல்லவில்லை என்று கடைசி வரையில் மறுத்து காஃபிராக வஃபாத்தானார் என்ற வரலாறு. இதை சொல்கிற பொழுது வேறு சில ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், நரகத்திலேயே ஆக குறைந்த தண்டனை ஒரு செப்பல் அணிவிக்கப்படும். அந்த செப்பலை அணிவிக்கிற சமயத்தில் நரகவாசிகளுடைய மூளை தண்ணீர் கொதிப்பது போல கொதிக்கும் அதனுடைய உஷ்ணத்தால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு, இது என்னுடைய சச்சாவினுடைய நரகத்தின் ஆக குறைந்த தண்டனை என்று வேதனையோடு வார்த்தையை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அப்படி என்றால் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பத்தை கொடுப்பது ஏதோ ஒரு சில நேரம் தான். அதை தக்க நேரத்தில் பயன்படுத்திக் கொண்டால், அந்த ஒரு வார்த்தை அபூ தாலிப் சொல்லி இருந்தால் அவர் சூனத்திற்கு சென்றிருப்பார். சந்தர்ப்பத்தை தவறவிட்டார், எனவே அவர் நரகத்தினுடைய வேதனை அனுபவிப்பார் என்ற செய்தியை இந்த ஹதீஸிலிருந்து பார்க்க முடிகிறது. அதே போலதான் அல்லாஹ் நமக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். போன வருடம் நம்மோடு இருந்தவர்கள், உறவுக்காரர்கள், நெருங்கிய நண்பர்கள், நம்முடைய மஹல்லா வாசிகள் அல்லது ஊர்வாசிகள், இரத்த உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், இன்னைக்கு இந்த வருடங்கள் நம்மோடு இல்லை. அல்லாஹ் நம்மளை வாழ வைத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் ரமதானையும் நம்மை அடைய வைப்பான். அப்படி வருகின்ற இந்த ரமதானை நாமும் நல்ல விதத்தில் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினால் நாமும் வெற்றியாளர்களாக ஆக முடியும் என்பதை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபா பெருமக்கள் சந்தர்ப்பத்தை ஒரு நேரத்திலும் கூட தவறவிட்டதில்லை. உஹதுடைய யுத்த களம், ஒரு சஹாபி கையிலே பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக் கொண்ட நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன் குத்தில்து ஃபஐன அன, நான் ஒருவேளை கொல்லப்பட்டு விட்டால் நான் எங்கே போகுவேன், என்னுடைய செல்லும் இடம் எது என்று கேட்கிறான். கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபில் ஜன்னah, சுவனத்திற்கு நீங்கள் போவீர்கள் என்றார்கள். உடனே சுவனம் என்ற வார்த்தையை காதால் கேட்ட மாத்திரத்திலேயே கையில் வைத்திருக்கிற படத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் யுத்தத்தினுடைய களத்திற்கு உள்ளே செல்கிறார்கள். முக்கியமான சண்டை செய்கிறார்கள். கடைசியாக வீர மரணம் அடைகிறார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய யதார்த்தத்தினுடைய வாழ்க்கை. சந்தர்ப்பத்தை வருகிற சமயத்தில் தக்க நேரத்தில் பயன்படுத்தி இம்மைக்கும் மறுமையும் உன்னுடைய வெற்றியை அடைவதில் அவர்கள் நமக்கு ஒரு பாடமாக
யோசித்து பாருங்கள். ரமலானை அடைவதற்கு அவன் சந்தோஷம் அடைகிறான். ரமலான்ல அடைஞ்சு நிறைய அமல் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படியெல்லாம் அல்ல. நாயகம் சொன்ன வார்த்தை, ரமலான் வரப்போகுது என்ற ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி, அன்பளிப்பு, சுமனத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால், ரமலானை வந்து அடைந்து நல்ல பிற அமல்களை செய்து அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கும் என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை தஃப்சீருர் ராஸி அல்லாமா ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தன்னுடைய தஃப்சீருர் ராஸி என்ற ஒரு நூலிலே ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். ஒரு ஹதீஸை அவர்கள் எழுதுகிறார்கள். என்ன ஹதீஸ்? லா தகூலு ஜாஅ ரமலான் வ ذهب ரமலான், ரமலான் வந்தது, ரமலான் போனது, இப்படி எல்லாம் நீங்கள் சொல்லாதீர்கள். ஏனா வலாகின் கூலு ஜாஅ ஷஹ்ரு ரமலான் வ ذهب ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் வந்தது, ரமலானுடைய மாதம் சென்றது என்று இப்படி சொல்லுங்கள் என்று அவர் சொல்லிக் காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸை சொல்லிக் காட்டுகிறார். என்ன வித்தியாசம்? ரமலான் வந்தது, ரமலான் போனது என்று ஏன் சொல்லக்கூடாது? ரமலான் மாதம் வந்தது, ரமலான் மாதம் போனது என்று ஏன் இப்படி சொல்ல வேண்டும் என்றால், அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், فَإِنَّ رَمَضَانَ اسْمٌ مِنْ أَسْمَاءِ اللَّهِ تَعَالَى. ரமலானுடைய மாதம் என்ற அந்த பெயர் சொல்லே அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாம். ரமலான் என்றால் அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு பெயர் ரமலான். எனவே அல்லாஹ் என்ற ரமலான் வந்தது, அல்லாஹ் என்ற ரமலான் போனது என்று சொல்லக்கூடாதாம். அப்ப ரமலான்கிற மாதத்திற்கு அல்லாஹ் தன்னுடைய பெயரை சூட்டியிருக்கிறார் என்றால் இதனுடைய மகத்துவம் எவ்வளவு உண்மையானது, மகத்துவம் மிக்கது என்பதை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்துல தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்று குர்ஆன் சொல்லும். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதத்துல தான் சங்கை மிகு குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். ஆனால் வரலாற்று தஃப்சீர்களை பார்க்கிற சமயத்தில் குர்ஆனை மாத்திரம் ரமலான்ல அல்லாஹ் இறக்கல, குர்ஆனுக்கு முந்தி உள்ள வேதங்களும் ரமலானில் தான் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னார்களுக்கு நமக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டது போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னார்களுக்கு அல்லாஹ் தஆலா சுஹுஃபுகள் என்ற ஏடுகளை கொடுப்பான். ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏடுகளாக கிடைக்கப்பெற்ற வேதம். அந்த வேதத்தை ரமலான் 1 தான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னார்களுக்கு தௌராத் என்ற வேதத்தை ரமலான் பிறை 6 தான் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். தாவூத் என்கிற நபி அவர்களுக்கு ஜபூர் என்ற வேதத்தை அல்லாஹ் தஆலா ரமலானில் 18 வழங்கி இருக்கிறான். இன்ஜீல் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதம் ரமலானில் 13 அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அப்ப குர்ஆனும் ரமலானில் 24, ஒரு ஹதீஸின் அடிப்படையில் 27 அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட எல்லா வேதங்களும் கொடுப்பதற்கென்னே அல்லாஹ் ஒரு மாதத்தை தேர்வு செய்திருக்கிறான். அதுதான் புனிதமிகு ரமலான். அப்ப குர்ஆன் மாத்திரமல்ல, குர்ஆனுக்கு முந்தி இருக்கிற எல்லா வேதங்களும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான ஒரு தேர்வு செய்திருக்கிற மாதம் ரமலான் என்பதை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ரமலான்ல ஒரு மனிதன் யார் எதை கேட்டாலும் உடனே செய்வான் என்றால், சின்ன அமலோ பெரிய அமலோ உடனே அல்லாஹ்விடத்திலே அது மக்பூலியத் என்பதை பல வரலாற்றினுடைய நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகிறது. துர்ரத்துன் நாசிஹீன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரபி நூல், ஒரு புத்தகம், அதுல ஒரு ஹிகாயத், ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள். என்ன சம்பவம்? முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், அவருடைய பெயர் முஹம்மது. அவரை குறித்து சொல்லுகிறார்கள், கான லா யுஸல்லி கத்து, அவர் அறவே தொழாத மனிதராக இருந்தார். கவனத்தில் வைக்க வேண்டும். அவர் எந்த அளவுக்குன்னா ஈதுடைய தொழுகையை கூட உள்ள பள்ளிக்குள்ள வர மாட்டார். இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் அப்படி சில பேர்ல இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கட்டும். நிறைய பேர் இப்படிப்பட்ட நபரும் இருக்கிறாங்க. அது மாதிரி உள்ள ஒரு மனிதர் தான் இந்த முஹம்மதுங்கிற மனிதர். பள்ளிவாசலுக்கு இதுவரைக்கும் தொழாத நபர். அவருக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்து தொழுகையாளி என்று யாராலும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உள்ள ஒரு நபர்.
ஒரு நாள் தன்னுடைய ஆடையை அலங்கரிச்சு நல்ல நறுமணம் உள்ள வாசனைகளை பொருளை எல்லாம் நல்லா அத்தர்லாம் பூசிட்டு நேரா வர்றாங்க. பள்ளிவாசலுக்கு வர்றாரு. பள்ளிவாசலுக்கு வந்தவர், நம்மள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கா இல்லையா, பள்ளிவாசலுக்கே வராத ஒரு ஆள் திடீர்னு பள்ளிவாசலுக்கு வந்தா என்ன பாய் இந்த பக்கம்லாம் அப்படின்னு கொஞ்சம் நக்கல் பண்ணுவோமா இல்லையா? நம்மள்கிட்ட சில பழக்கங்கள் உண்டு. அப்புறம் என்ன இந்த பக்கம்லாம் அப்படின்னு. அதே மாதிரி அன்றைய உள்ள காலத்துல அந்த முகம்மதை பார்த்து ஒருத்தர் கேட்கிறார், என்ன இந்த பக்கம் என்ன செய்ய போற நீ அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவர் சொன்னார் பதிலு, இது என்ன மாதம் தெரியுமா? அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற பரக்கத்துக்குரிய ரமலானுடைய மாதம், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பினுடைய ரமலானுடைய மாதம். இப்படியெல்லாம் அவர் ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்பை சொல்லி, இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே நான் என்னுடைய பாவத்தின் தௌபாவுக்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்று சொன்னார். தௌபா செய்கிறார். கொஞ்ச நாளையே மௌத்தாவும் போயிட்டார், வஃபாத் ஆகிட்டார். இப்ப அவரோடு நெருக்கமாக உள்ள ஒரு நபர் அவர் கனவுல பார்க்கிறார். வஃபாத்தான அந்த நபர் முகம்மதை குறித்து, தன்னுடைய நண்பர் வஃபாத்தான நண்பரை குறித்து இன்னொரு சகோதரர் கனவுல பார்க்கிறார். கனவுல பார்த்துட்டு கேட்டாரா, மா ஃபஅலல்லாஹு பிக, அல்லாஹ் இப்படியெல்லாம் நீ செஞ்சிய கடைசி நேரத்துல அல்லாஹ் உன்னிடத்துல எப்படி நடந்துக்கிட்டான், என்ன செய்தான் என்று அந்த மனிதர் கேட்கிறார். கேட்ட உடனே முகம்மது வஃபாத்தான அவர் சொன்னாரா, கஃபரலி ரப்பி பி ஹுர்மத்தி ரமலான், சங்கைக்குரிய ரமலானுடைய பரக்கத்தின் காரணத்தினால் என்னுடைய இறைவன் எல்லா பாவத்தையும் மன்னித்து சுவனத்தை எனக்கு நசீபாக்கி வைத்திருக்கிறான் என்று அந்த முகம்மது என்ற நபர் சொன்னார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவருடைய வரலாற்றை சொல்லுகிற பொழுது அறவே தொழாத ஒரு மனிதர் ஒரு நேரத்தில் ரமலானை அடைந்து அந்த ரமலானை நல்ல விதமாக பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் அவர் ஒரு நேரம் தான் இபாதத்து செய்கிறார். மரணம் பிரிகிறது, அல்லாஹ் சுவனத்தை தருகிறார் என்றால், இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமான அந்த ரமலானை நாமும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை இவருடைய வாழ்க்கையின் படிப்படை பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல ஒரு ஹதீஸை இப்படி நம்ம பார்க்க முடிகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்களாம், அல் ஜன்னத்து முஸ்தாகத்துன் இலா அர்பஅத்தி நஃபர். நம்மெல்லாம் சொர்க்கத்தை நேசிக்கிறோம், சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறோம். ஆனா சொர்க்கமே 4 நபர்களை ஆசை வைக்கிறது. இது பெரிய விஷயம். நாம் சொர்க்கத்தை நேசிப்பது என்பது வேறு, சுவனம் நம்மை நேசிப்பது என்பது வேறு. எனவே சுவனம் 4 நபர்களை நேசித்துக் கொள்கிறது. அந்த 4 நபர்கள் யார்? முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், தாலில் குர்ஆன், குர்ஆனை தொடராக ஓதக்கூடியவர்களை சுவனம் நேசிக்கிறது. நம்ம ஒரு விஐபி பார்க்க போகணும் ஆசைப்படுறோமா இல்லையா? ஒரு முதலமைச்சரோ பிரதமரோ சந்திக்க ஆசைப்படுறோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எளிதாக சந்திக்க முடியுமா? முடியாது. ஆனால் இதே ஒரு பிரதமர் அல்லது ஒரு முதலமைச்சர் ஒரு தொண்டனை சந்திக்கணும் அப்படின்னா மற்ற தொண்டர்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கும்? முதலமைச்சரே உன்னை பார்க்கிறாரப்பா அப்படின்னு. சாதாரணமா அழிந்து போகக்கூடிய மனிதனுக்கு மத்தியிலேயே இவ்வளவு மகத்துவத்தை நாம் பார்க்கிறோம் என்றால், ஆனால் அழியாத சுவனம் நம்மை பார்த்து நேசிக்கிறது. அந்த சுவனம் சொல்லுகிறது, தாலில் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் சுவனம் அவரை நேசிக்கிறது. இது முதல் விஷயம். இரண்டாவது, இது ஒவ்வொரு பாயிண்டையும் நிறைய விரிவா பேச வேண்டிய நேரம் இல்லை காரணத்தினால் சுருக்கமாக இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். 4 நபர்களை சுவனம் நேசிக்கிறது. முதல் விஷயம் தாலில் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவர்களை சுவனம் நேசிக்கிறது. இரண்டாவது ஹாஃபிதுல் லிசான், நாவை பாதுகாக்கக்கூடியவர்கள். எதை விட்டு? பொய்யை விட்டு, பரிகாசத்தை விட்டு, பொறாமை கொள்வதை விட்டு, அடுத்தவரை தவறாக ஏசுவதை விட்டு, இது மாதிரி உண்டான பாவங்களை விட்டு நாவை பாதுகாக்கக்கூடிய நபர்களை சுவனம் நேசிக்கிறது. மூன்றாவதாக ஜியா, பசித்தவர்களுக்கு உணவு வழங்கக்கூடியவர்களை சுவனம் நேசிக்கிறது. பசித்தவர்களுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் யாரிடத்துல இருக்கிறதோ அவரை கண்டு சுவனம் அவரை நேசிக்கிறது. நான்காவதாக ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களை சுவனம் நேசிக்கிறது. இப்ப எதிர் வரக்கூடிய
வரக்கூடிய ரமதானில் இந்த 4 அமலையும் ஒரே நேரத்தில் செய்வதற்கு ஆற்றல் படைக்க முடியும். அதுதான் இந்த இடத்துல மிக முக்கியமானது. மற்ற காலங்களில் நேரங்களில் கூட குர்ஆன் ஓதுவதற்கு, யாசின் ஓதுவதற்கு நம்ம அங்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ரமதான் கொடுத்திருக்கிற அந்த நேரம் அது இயல்பாகவே நோன்பு வைத்து விடுவோம். இப்போ நோன்பு வைக்கக்கூடியவர்களை சுவனம் நேசிக்கிறது ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கு. 2வது, நோன்பு வைத்த எல்லா நேரத்திலையும் நம்ம கடையில் இருக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் பள்ளிவாசலுக்கு அந்த நேரம் தொழுகை வரலான்னு வரும். அப்படி தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் தொழுகைக்கு ஒரு 5 நிமிடம் முன்னையோ பின்னையோ எடுத்து நமக்கு தெரிந்த சூறாவை ஓதுகிற பொழுது தாலில் குர்ஆன், குர்ஆனை ஓதிய அந்த பட்டியலில் நம்முடைய பெயர் வந்துவிடும். அடுத்து 3வது, பசித்தவர்களுக்கு உணவு வழங்குது அப்படிங்கிற சொல்லுகிற சமயத்திலே நோன்பு திறக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு நம்முடைய சக்திக்கு என்ன முடியுமோ அது ஒரு பேரித்தம்பலத்தில் 2ஆக அல்லது 4ஆக கிழித்து பீத்து அதை கொடுத்தாலும் உங்களுக்கு பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்த நன்மை கிடைக்கும் என்ற ஹதீஸின் அடிப்படையில் அந்த பாக்கியத்தையும் நாம் அடைந்து கொள்ள முடியும். 3, அடுத்ததாக நாவை பாதுகாக்கிறது. பொதுவாக வயிறு நிறைந்திருக்கிற சமயத்தில் வாய் அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது யாராவது பேசிக்கிட்டே இருக்கும். என்னைக்கு வயிறு சுண்டி போய் விடுகிறதோ, பேச முடியலையோ, உடம்பு டயர்ட் ஆயிடும். யாரை பற்றியும் யாரும் இயல்பாக பேச மாட்டோம். குறிப்பாக ரமதானுடைய காலத்தில் லுஹுருக்கு பிறகு, இயல்பான சொல்றேன், லுஹுருக்கு பிறகு குடும்பத்தில் உள்ள நபர்களிடத்துல கூட நம்ம பேச மாட்டோம். அது பிள்ளையோ மனைவியோ இதுல எல்லாமே அப்படி அமைதியாக ஆயிரும். நோன்பு வைத்தவர்களுக்கு மட்டும் சொல்லுகிறேன், நோன்பு வைத்தவர்களால் லுஹுருக்கு பிறகு அதிகம் பேச மாட்டார்கள். எனவே அந்த பேச்சினால் ஏற்படக்கூடிய பாவமும் நம்ம இடத்தில் இல்லாமல் போய்விடும். எனவே இந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைத்தவர்களை முழுமையாக சுவனம் நேசிக்கிறது. சுவனம் நேசிக்கிற 4 தன்மைகளில் இவர் உள்ளே வந்து விடுவார் என்ற அடிப்படையில் எதிர்வரக்கூடிய ரமதானை நல்ல விதமான உள்ள ரமதானாக, குறிப்பாக சுவனம் நம்மை நேசிக்கக்கூடிய ரமதானாக நல்ல விதமாக கழிக்க அல்லாஹு தஆலா உங்களுக்கும் நமக்கும் நசீபை தர வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.